நித்யானந்தம், உங்கள் அனைவரையும் அன்போடும் பணிவோடும் வரவேற்கிறேன். உன் நயனத்தின் பாயுமொழி வீச்சில் பார்க்கும் விழியாய் யான் மலர்ந்திட வேண்டும். என் மானசீக குருநாதர் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் அவர்களின் மலர்பாதம் பணிகின்றேன். அவரினுள் விளைந்த அகவிதைகளுக்கு ஞான நூல் வடிவு கண்டு அவனிதனிலே கொடுத்துள்ளார்கள். இன்று நாம் ஒளிவடிவில் கேட்க இருக்கும் ஞான சத்திய நூல் பகவத்கீதை. பகவத்கீதையின் விளக்க உரை. வாருங்கள், கேட்டு மகிழ்வோம். நித்யானந்தம், நித்யானந்த சுருதியின் ஒரு நித்தியசாரம். என்னால் முடியும் போது உங்களால் ஏன் முடியாது? இங்கு அவர் நான் கடவுள், நான் முடிவானவன் என்று சொல்லும் போது, நான் முயன்று பெறும்போது ஏன் உங்களால் முடியாது என்கிற சாத்திய நிலையை பற்றி சொல்கிறார். அவர் சாத்தியத்தை காட்டுகிறார். அவர் நமக்கு தைரியத்தை கொடுக்கிறார். அவர் நம்மை ஊக்குவிக்கிறார். நான் முயன்று பெறும்போது உங்களால் அதை ஏன் பெற முடியாது என்று அவர் கேட்கிறார். இது ஒரு விதை வெடித்து மரமாவதற்கு எப்போதும் பயந்து கொண்டே இருப்பதை போன்றது. நான் வெடித்து அந்த மரம் வரவில்லை என்றால் என்ன ஆகும்? நான் மரணம் அடைந்து விடுவேனே என்றுதான் அந்த விதை எப்போதும் நினைக்கிறது. ஆனால் அந்த மரம் விதையை பார்த்து, நீ வெடித்தால் அன்றி நான் வளர முடியாது என்று சொல்லுகிறது. விதை வெடித்தால் அன்றி மரம் வளர முடியாது. அந்த விதை இல்லை இல்லை, முதலில் நீ வளர்ந்து வா, பிறகு நான் வெடிக்கிறேன் என்று சொன்னது. ஆனால் அந்த மரம் இல்லை இல்லை, முதலில் நீதான் வெடிக்க வேண்டும், அதற்கு பிறகுதான் நான் வளர முடியும் என்று மீண்டும் சொன்னது. இந்த விதைக்கும் மரத்துக்கும் இடையே இந்த பிரச்சனை முடிவில்லாமல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. யாராவது ஒருவர் அந்த விதைக்கு சிறிது தைரியம் கொடுக்க வேண்டும். விதையாக இருந்து இப்போது மரமாக ஆகியுள்ள ஒரு மரம் அந்த விதைக்கு அந்த தைரியத்தை கொடுக்கலாம். தைரியசாலியாக இரு, கவலைப்படாதே, நீ என்றும் அழிய மாட்டாய், வெடித்து விடு, என்னை போல் நீயும் ஒரு பெரிய மரம் ஆவாய் என்று அந்த மரம் விதைக்கு தைரியம் கொடுப்பது போல்தான் கிருஷ்ணர் நமக்கு தைரியம் கொடுக்கிறார். நீங்களும் என்னை போல் கடவுளாக ஆகலாம். என்னை போல் நீங்களும் உண்மையை, சத்தியத்தை உணரலாம்.